ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு, 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு 2யும் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். 2யும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா ஒன்றா கலந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு, அதை ஒரு கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். 1/2 கப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரைச்சி பாகுபதம் இல்லை, வெல்லத்தை மட்டும் தனியாக சுடு தண்ணியில் வச்சு நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு வந்து கைவிடாமல் நல்லா கிளறி இந்த பக்குவம் வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்ல கரைச்சலை இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்த பிறகு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா கிளறட்டும். நமக்கு பிடிச்சமான ஃபுட் கலர் வந்து இதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கடாயில் ஒட்டாமல் கரண்டியில் எடுத்து விட்டால் நல்லா அப்படியே லேயர் லேயராக வரணும். நமக்கு பிடிச்சமான நட்ஸு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜவ்வரிசி அல்வா.